மும்பை கொலபா தமிழ்ச்சங்கம் சார்பாக 21வது ஆண்டு தமிழர்களின் திருநாள் பொங்கல் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஜனவரி மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை காலை 7 மணிக்கு நடைபெற்ற பொங்கல் விழாவில் 37 பானைகள் வைத்து மஞ்சள் குலை, வாழைப்பழம், பனங்கிழங்கு, கரும்புடன் கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினராக உத்தவ் தாக்கரே சிவசேனா மாவட்ட பிரதிநிதி கிருஷ்ணா தாதா பவுலே, சிறப்பு அழைப்பாளராக கபரேட் சாக்கா பிரமுக் மகேந்தர் காம்பி ஆகியோர் கலந்து கொண்டு அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்து தெரிவித்து பொங்கல் பூஜையை துவக்கி வைத்தனர். மும்பை கொலபா தமிழ்ச்சங்க தலைவர் வி. பன்னீர்செல்வம் மற்றும் பொங்கல் விழா பொறுப்பாளரும் தமிழ்ச்சங்கத்தின் கொள்கை பரப்பு செயலாளருமான தாடி கருப்பையா தலைமையில் பொங்கல் விழா துவங்கப்பட்டது. பன்னீர்செல்வம், அப்துல் திவான் மைதீன், அனீஸ், காமராஜ், சின்னத்துரை, பிரகாஷ், ஜூலியஸ், சுருளி, சுப்பிரமணியம், ஐயனார், ஸ்டாலின் அப்பா, சுனிதா, முருகன், பார்வதி, பார்த்திதாய், பரணி, சரவணன், வள்ளி, ஜிதேந்தர், சேது மாணிக்கம், மேரி, விரயோனி, அப்பு, கணபதி, ராஜ்குமார், பொது சேவையில் நாங்கள் அமைப்பு தலைவி ஜெயஸ் மேரி, விஸ்வநாதன், லதா, சங்கீதா, சீனிவாசன், ரவிக்குமார், அழகுலட்சுமி, தமிழ்செல்வி, மாரியம்மாள், துரைப்பாண்டி, விஜயராஜன், ஜெகதீஷ், கேசவன், நாகராஜ், அம்முலட்சுமி, அருண் அனைவரும் குடும்பத்தினருடன் பொங்கல் வைத்தனர். சங்கத்தின் சார்பாக பெரிய பொங்கல் கோவில் முன்புறம் வைக்கப்பட்டது. பொங்கல் அனைத்து மக்களுக்கும் வழங்கப்பட்டது. 2026ஆம் ஆண்டு நாள்காட்டி வெளியிடப்பட்டு அனைவருக்கும் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழறம் ஆசிரியர் ராமர், கொலபா அந்தோனியார் பாய்ஸ் கபி தலைவர் டேனியர் சாமி, மலாட் தமிழர் நல சங்க தலைவர் எல். பாஸ்கரன், தமிழர் மக்கள் நல அறக்கட்டளை பொருளாளர் மணிவண்ணன், கப்பரேட் பேரிவாலா மண்டல் தலைவர் கோவில்பட்டி முத்துசெல்வம், பொதுநல சேவையில் நாங்கள் அமைப்பின் பொருளாளர் கோபி மற்றும் மும்பை கொலபா தமிழ்ச்சங்க தலைவர் பன்னீர்செல்வம், கொள்கை பரப்பு செயலாளர் தாடி கற்பையா, பொருளாளர் அப்துல் திவான் மைதீன், துணை பொருளாளர் ஜூலியஸ் பெர்மாள், 5ஆம் நம்பர் சிவசாஸ்திரி நகர் பொறுப்பாளர் பிரகாஷ், சங்க மூத்த நிர்வாகி டாட்டாமணி, சுருளி என்ற சுப்பிரமணியன், அவைத்தலைவர் ஜெகதீசன், மனித உரிமை ஆணைய முன்னாள் கொலபா தலைவர் சைமன், ஜான் பீட்டர், காமராஜ், ராஜு கார்மேகம், சிதம்பரம், மேக்கர் டவர் மாரியப்பன், ராகேஷ், பாஸ்கரன், ஸ்டாலின், ஐயனார், கேசவன், அப்பு, விஸ்வநாதன், டாலாமாள், முத்து, சலீம், ராஜ்குமார், ரமேஷ், முத்துராமன் அனைவரும் கலந்து கொண்டு பொங்கல் விழாவை மிக சிறப்பாக அமைத்து தந்தனர். விழாவை சிறப்பித்த அனைவருக்கும் தலைவர் பன்னீர்செல்வம், பொங்கல் விழா பொறுப்பாளர் தாடி கருப்பையா ஆகியோர் நன்றி தெரிவித்தனர். நிறைவாக அனைவருக்கும் சிற்றுண்டி வழங்கப்பட்டது. அனைவரும் ஒன்றாக திரண்டு பொங்கலோ பொங்கல் என்று கோஷம் எழுப்பி குலவையிட்டு சிறப்பாக கொண்டாடினர். அனைத்து கொலபா பகுதி மக்களும் பொங்கல் விழாவை கண்டு களித்தனர். வாயில் பகுதியில் சிறப்பான கோலமும் வரையப்பட்டு இருந்தது. மேடையில் தோரணங்கள் சிறப்பாக அமைக்கப்பட்டு இருந்தது. இருக்கட்டுமா?